ஹாப்பி மாம் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கம். இன்றைய பதிவில் தேமல் பிரச்சனையை விரட்ட சில டிப்ஸ், அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. முகம் அழகாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் பலர் தேமல், சொறி, படையை போக்க முடியாமல் அவஸ்தைப்படுகின்றோம். குளியல் சோப்பை மாற்றினாலும் தேமல் தொல்லை மறைவதில்லை. உடல் அரிப்பும் நமைச்சலும் குறைவதில்லை. அதற்காக மருந்து மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்டாலும் அது மறைந்து மீண்டும் வந்து விடுகிறது. தேமல் மூலம் இது போன்ற பிரச்சனையால் அவஸ்தைப்படும் நபரா நீங்கள்? உங்களுக்காகத்தான் இந்த பதிவு. தேமல் என்பது தோள்களில் ஏற்படும் பூஞ்சை தொற்று நோய்களில் ஒன்று. இது குழந்தைகள் முதல் முதியோர் வரை எவரையும் தாக்கலாம். என்றாலும் நடைமுறையில் இளம் வயதினரையே அதிக அளவில் பாதிக்கிறது. மலேசியா ஃபர்பர் என்னும் கிருமியால் இந்த தொற்று வருகிறது. தொற்று நோய் என்று சொல்லும் போதே உங்களுக்கு புரிந்திருக்கும், தேமல் என்பது ஒருவரிடம் இருந்து மற்றவர்களுக்கு எளிதில் பரவக்கூடியது என்று. தேமல் தொற்று உள்ளவர்களின் ஆடை, சோப், வியர்வை உள்ளிட்டவை வழியாக எளிதில் பரவுகிறது. அதுபோல வீட்டில் வளர்க்கப்படும் நாய், பூனை போன்ற செல்ல பிராணிகளிடமிருந்தும் பரவ வாய்ப்புள்ளது. மார்பு, கழுத்து, முகம், தோள்பட்டை, கை, கால், தொடை பகுதிகளில் தோல் சிறிது நிறம் குறைந்து அல்லது அதிகரித்து மெல்லிய செதில்களுடன் வட்ட வட்டமாக வரக்கூடும். வியர்வை அதிகம் சுரப்பவர்களுக்கும், நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கும், ஸ்டீராய்டு அதிகம் எடுத்துக்கொள்பவர்களுக்கும், நோய் எதிர்ப்பு திறன் குறைவாக உள்ளவர்களுக்கும் அடிக்கடி இந்த தேமல் தொல்லை கொடுக்கும். தேமல் குறைய வியர்வை அதிகம் சுரக்கும் சருமத்தை கொண்ட நபர்கள் தினமும் இருவேளை கடலை மாவு அல்லது பச்சை பயிறு மாவு கொண்டு குளிக்கலாம். தேமலுக்கு சரும டாக்டர் பரிந்துரைக்கும் கெமிக்கல் குறைவான மருத்துவ சோப்பை பயன்படுத்தலாம். துளசி இலைகளை பேஸ்ட் போல் அரைத்து பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவி 1 மணி நேரம் ஊற வைத்து கழுவினால் தேமல் மறையும். 1 கப் நீரில் வேப்பிலைகளை போட்டு நன்கு கொதிக்க வைத்து 1 டீஸ்பூன் தேன் கலந்து குடித்து வந்தால் தேமல் பிரச்சனை குறைவதோடு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைய வாய்ப்புள்ளது. ஆடாதொடா இலையை தேங்காய் எண்ணெயில் போட்டு 1 வாரம் வெயிலில் வைத்த பிறகு அந்த எண்ணெயை எடுத்து தேமல் இருக்கும் இடத்தில் தடவினால் தேமல் இல்லாமல் போய்விடும். இந்த குறிப்புகளை தொடர்ந்து சில மாதங்கள் செய்தால்தான் பலன் கிடைக்கும். மேலும் சருமம் வறண்டு போகாமல் இருக்க எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பழக்கத்தை பின்பற்றலாம். இது போன்ற எளிதான இயற்கையான மருந்துகளை எடுப்பதன் மூலம் இயற்கையான மாற்றங்களை பெறுவோம் என்ற நம்பிக்கையில் இந்த பதிவினை முடித்துக் கொள்கின்றேன். இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஹாப்பி மாம் சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி உறவுகளே, நண்பர்களே.